Hebron Ministries. ஸோ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தேவனே என்ன செய்தி என்ன தருவதுன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் புரிய வச்சார். அவரோட உயிர்த்தெழுதலின் காரியங்கள் குறித்து புரிய வச்சார். ஸோ அந்த செய்தி காரியங்களை சொல்கிறதுக்கு முன்பாக எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லுவோமா? Lord, we ask your presence, Lord. ஓ கிருபையின் தேவனே, மகிமையின் தேவனே, வல்லமையின் தேவனே, Lord நீர் எங்களோட பேசுங்க இன்றைக்கு ஆண்டவரே. ஓ அதே நேரத்தில் ஆண்டவரே உங்கள் அற்புதத்தினால உங்கள் கிருபைகள்னால உங்கள் நீங்கள் செய்யும் ஒரு காரியம் Lord, ஓ பலத்தோடு கிருபைகளோடு இருக்க அதுக்காக நன்றி தேவனே. Lord இன்றைக்கு நாங்கள் கேட்க போகிற செய்தி Lord அந்த செய்தியின் மூலிமா எங்களோட வாழ்க்கை மாற்றத்தக்கதாக, எங்கள் சிந்தையில் ஒரு மாற்றம் வரத்தக்கதாக, அதே நேரத்தில் தேவனே ஓ எங்களோட பரிசுத்தம் ஒரு வேறுபாடாக மாறத்தக்கதாக, ஓ கிருபையின் தேவனே ஒரு வழியை திறக்க பண்ணுங்க, ஒரு வழியை திறக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஓ க்ளோரியஸ் ஃபாதர், ரைச்சஸ் சேவியர், உங்க மகிமையில உங்க கிருபையில Lord உங்க பரலோகத்தின் வல்லமையான புத்தகத்திலிருந்து Lord from the book of the Lamb, the power, the revelation and the authority, I pray let it come upon us, Lord. எங்க மேல இறங்கட்டும் இன்றைக்கு நீங்க பேசுங்க தேவனே. ஓ உங்க வல்லமை உங்க கிருபைக்காக நன்றி தேவனே. Lord we give you glory. I pray in Jesus name, amen, 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 amen. Glory to God. ஸோ இன்றைக்கு இங்கே பார்க்கும்போது என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கு தேவன்கிட்ட கேட்டு என்ன ஆண்டவரே சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொன்னார். குட் ஃப்ரைடேயோ ஒரு மக்களுக்கும் ஒரு பர்சனுக்கும் நேராக போச்சு. இன்றைக்கோ தேவனோட ரெசரக்ஷன் டே, உயிர்த்தெழுந்த நாள்னால அது சபைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் கொடுக்கணும்னாரு. அந்த நேரத்தில் தேவன் சொன்னார், எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்கங்க சபைக்கு போகிறாங்க, நம்மளுக்கு தெரியுமோ தெரியாதோ, வீடு இல்லாதவன்லேருந்து ஒரு சாதாரண வெளியில் இருக்கிற சோஷியல் ஒர்க் பண்ணி செய்கிறவனும் சபைக்கு போகிறான். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் எத்தனையோ என்ன சொல்லுது, சாதாரண செக்யூரிட்டி கார்டுலேருந்து சாதாரண பெரிய பெரிய ஆட்கள் லேண்ட்லார்ட்ஸ் இவங்களும் சபைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அதே நிலைமையில் அதே சபையிலையும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனும் வர்றாங்க, பெரிய பெரிய ஆளுகை செய்கிற மக்களும் வர்றாங்க சபைக்கு. இது நம்ம ஊரில் ஒரு சில நேரத்தில் இது உபயோகமாக இருக்கலாம். ஆனால் உலகத்தின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது நிறைய இடத்துல சபைக்குள்ளே தயவாக ஆண்டவரே ஏதோ ஒரு வழியை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் ஓட்டே வாங்க போவாங்க. நிறைய இடத்துல நம்மளுக்கு இது அறியாத காரியமாக இருக்கலாம், புரியாத காரியமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் வழக்க தோஷம் எத்தனையோ வருஷங்களாக. அதனால யோசிச்சு பாருங்க, எல்லாருக்குமே யார் தேவை? தேவன் தேவை, இயேசு தேவை. அதுவும் நம்ம சபைக்குள்ளே வரும்போது என்ன பார்க்குறாங்க, அவங்க மனசில் ஒரு பயபக்தி, அவங்க மனசில் ஒரு பயம் வருதுங்க. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்குன்னு தெரில, ஆனால் எப்போ நம்ம சபைக்குள்ளே காலை வைக்கிறோமோ அதோட பயம், அந்த பயம் இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம உண்மையாக நம்ம வேலை செய்கிறோம், உண்மையாக நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஒரு அறிகுறை. அதனால ஒரு பெரிய ஆட்களே சபைக்குள்ளே வரும்போது என்ன இருக்குது, அவங்களுக்கு தேவ பயம் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன இருக்குது, ஐயோ தேவனே என்னோட தப்பை சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு வருவாங்க இல்லையா? மூணாவது ஆளுகை செய்கிற அந்த இடத்த அந்த சபைக்கு கொடுத்த மேய்ப்பன், அந்த மேய்ப்பனு குறித்த பயம் இருக்கும். இந்த 3 காரியமும் இவங்க எப்பவுமே கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கு நம்மளோட செய்தியோட தலைப்பு போடுங்க பார்க்கலாம். செய்தியோட தலைப்பு என்ன தெரியுமா? பரிசுத்தத்தின் உயிர்த்தெழுதல். அப்படின்னா என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் பரிசுத்தத்தை பற்றி எத்தனையோ காரியங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் எந்த இடத்துல அந்த பரிசுத்தம் இருக்கணும், எந்த இடத்தின் மூலியமாக அந்த பரிசுத்தம் வளர்ச்சி அடையணும், அது எப்படி போகணும், அது எப்படி நம்மளுக்கு திரும்ப உபயோகமாக இருக்கும், இல்லைன்னா அது சாபமாக மாறிடும். அதனால இந்த காரியங்களை புரிஞ்சுக்க வேண்டிய காரியங்கள். ஏன்னா வேதாகமத்தை சொல்லுது, ரோமர் 4:8 படிங்க. எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். ஓகே, ரோமர் 5 அதே 5வது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பாருங்க, அவனோட விசுவாசம், நம்மளோட விசுவாசமும் எல்லாமே தேவனோட நீதியாக எண்ணப்படும். ஸோ வேதாகமத்தில் ஆண்டவர் கிட்ட தேவனே இந்த வசனத்துக்கு இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆண்டவர் உண்மையான காரணம் அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன தருமா சொன்னார்? 3 காரியங்கள் சொன்னாருங்க. அந்த 3 காரியங்கள் என்ன தெரியுமா?
நம்ம சபைக்குள்ளே இருக்கும்போதும் சரி, வெளியில் இருக்கும்போதும் சரி. ஏன்னா சபைக்குள்ளே இருக்கிற ஒரு பிள்ளைகளாக, ஒரு அங்கத்தினராக இருக்கிறதுனால இந்த 3 காரியங்கள்லாம் திரும்ப பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. பரலோகத்தில் பார்க்கும்போது அந்த 4 ஜீவன்களும் இருக்கும்போது அது எல்லாம் இருக்கிற 6 என்ன சொல்றது ரெக்கைகளுக்குள்ள தேவதூதர்கள் இருக்கும்போது எல்லாமே தேவனை என்ன துதிக்குதான்? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்னு. ஏன் துதிக்குது? எதுக்கு துதிக்கணும்? தூக்கம் இல்லாமல், காலை இல்லாமல், நைட்டு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் கண்டினியூஸாக 24/7 துதிச்சுட்டுக்கிட்டே இருக்கான். எதுக்கு துடிக்குது? தேவாதி தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தத்தை காணும் தேவன். அதே நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்மளோட கிரியைகளும் செயல்களும் பரிசுத்தத்தை காண்கிற தேவனாக இருக்கார். அதனால 3 காரியங்கள் இதன் மூலியமா பார்க்கிறோம். முதலாவது, பரிசுத்தத்தின் செயல்கள் என்ன, யாரெல்லாம் பரிசுத்தல்கள் செயல்களா நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க போறோம். 2வது, பரிசுத்தல்களின் கிரியைகள் என்ன. அதுக்கப்புறம் 3வது, பரிசுத்தத்தின் பற்று என்ன. ஏன் இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம்? ஏன்னா நம்ம தேவாதி தேவன் நம்மளுக்குள்ள உயிர் தெரிந்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த 3 காரியத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கோம். அது யார் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பார்க்க போறேன். சரியா? ஸோ முதலாவது பார்க்கலாமா? பரிசுத்தத்தின் செயல்கள். வேதாகமத்தில் பார்க்கும்போது எத்தனையோ பேர் எத்தனையோ காரியத்தில் பரிசுத்த செயல்களை எத்தனையோ விதத்தில் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது என்ன சொல்றது, ஹைராக்கியில் அந்த சொல்றது, ஒரு எவாஞ்சலிஸ்டாவோ, ஒரு ஊழியக்காரனாவோ, அதுக்கு மேலே இருக்க ஒரு தீர்க்கதரிசியாவோ, அதுக்கு மேலே இருக்க அப்போஸ்தலனாவோ, ஒரு என்ன சொல்றது அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி சிக்ஷைகள், அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஞானத்துங்கள், அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி விடுதலைகள் பெற்றுக்கொண்டதுனால தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போறார். ஆனால் ஒரு சில பேர் நம்ம என்ன நினைப்போம், நான் சாதாரண விசுவாசி தான், ஆனால் நான் எல்லாமே கற்றுக்கணும். நிறைய பேர் அப்படி போயிட்டு அடி வாங்கிட்டு மண்டை குழம்பி உக்காந்துட்டு இருக்கோம் ஒரு சில பேர், இல்லையா? நான் இந்த கிளாஸுக்கு போகிறேன், அந்த கிளாஸுக்கு போகிறேன்னு போயிட்டு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு நம்மளுக்கே கேட்டு நம்மளே அடி வாங்கிட்டு இருப்போம். ஏன் தெரியுமா? நம்மளுக்கு இல்லாததுக்கு நம்ம போகக்கூடாதுங்க. நம்மளோட இடம் இல்லை அங்கே, அந்த இடத்துக்குள்ளே போவோம். ஏன்? நான் கற்றுக்கணும் எல்லாரோடன்னு. உலகத்தின் புத்தகத்தின் மாதிரி இந்த வேதாகம் கிடையாது. இது எல்லாமே மெய், எல்லாமே பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். இதில் ஒன்றுமே பொய் இல்லை. ஆனால் மக்கள் புரியத்தக்கிற சிந்தை இல்லை, அளவில்லை. அதனால தான் என்ன நினைப்பாங்க, ஒரு சில புத்தகங்கள் இது தேவையில்லாதது இருக்காதுன்னு. உன் கண்கள் புரியல, உன் சிந்தைக்கு புரியல, அவ்வளோதான். தவிர தேவனோட காரியங்கள் எல்லாமே பரிசுத்தம். அதுக்கு தான் நம்ம இப்போ வரைக்கும் எந்த என்ன சொல்றது வேதாகமத்தை எடுத்தாலும் உலகத்தின் என்ன சொல்றது எத்தனையோ இது இருக்கு இல்லையா, ரிலிஜன்ஸ் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அவங்களோட புக்ஸை எடுத்தா வெறும் புக்கு தான் சொல்லுவாங்க, புக் ஆஃப் இது என்ன சொல்றது இந்த ரிலிஜன் அந்த ரிலிஜன். ஆனால் நம்ம வேதாகமத்தை தான் என்ன போட்டிருக்கு, பரிசுத்த வேதாகமம். அந்த பரிசுத்த வேதாகம் தூக்குறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா பார்க்கணும். நிறைய நேரத்தில் நம்ம தகுதியே இல்லை இந்த பரிசுத்த வேதாகமம் தூக்குறது. ஒரு நேரமாக நான் எடுக்கும்போது, ஆண்டவரே இது நான் தகுதியா இதை திறக்கிறதுன்னு கேட்பேன். ஏன்? அந்த அளவுக்கு இதில் பரிசுத்தம் இருக்கு. அந்த அளவுக்கு தேவன் நம்ம கிட்ட அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இங்க பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு சில காரியங்களை, வேலைகளோ செயல்களோ சபைக்குள்ள பண்ணுவோம் பாருங்க. ஒரு சில பேர் பார்ட் டைமா அப்பப்போ வந்துட்டு பண்ணுவோம், அப்பப்போ போயிடுவோம். இன்னும் ஒரு சில பேர் பெர்மனண்டா அங்கேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் அதுக்கு மேல அந்த சபையின் காரியங்களை விட்டு பிற சபைகளுக்கு ஒரு உபயோகமா இருப்பாங்க. இந்த மாதிரி தேவன் வித்தியாசமா ஒரு விசுவாசியும் சரி, ஒரு ஊழியக்காரனும் தேவன் செயல்படுத்துவார். ஆனா அந்த செயல்பாடுல நம்ம எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம் தெரியல. எல்லாத்துக்கும் ஒழுக்கமும் பரிசுத்தம் இல்லாமல் நடக்க முடியாதுங்க. இங்க பார்க்கும்போது தேவன் சொன்னது வேதாகமத்திலிருந்து புரியத்தக்க காரியங்கள் 3 காரியங்கள் பரிசுத்தமான வேலைகள்லாம். என்ன தெரியுமா? முதலாவது ஊழியம் பரிசுத்த வேலையா. எந்த ஊழியத்தை பண்ணாலும் அதுல பரிசுத்தம் இல்லாமல் பண்ணோம்னா நம்மளோட சந்ததிக்கு சாவ நேரிட நம்ம விடுறோம். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. ஆனா 2வது 3வது சந்ததி உள்ள அந்த சாவு பயங்கரமா இருக்கும். எதுனா ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு தலைப்புல செத்துட்டே இருக்கும். ஏன் இது நடக்குது? பரிசுத்தம் இல்லாமல் அந்த ஊழியத்தை பண்ணும்போது. ஏன்னா தேவதூதர்கள் எப்பவுமே கவனமா இருப்பாங்க. நம்ம சாதாரண ஒரு விசுவாசியா இருந்தா பரவாயில்ல, ஆனா எப்போ ஊழியம் பண்றது காலை வைக்கிறோமோ தேவனுடைய கண்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. மனுஷ கண்கள் சுத்துதோ இல்லையோ, ஆண்டவருடைய கண்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்றான், ஒரு நேரமோ யார்கிட்ட பேசுறான், எல்லாமே கவனிச்சுட்டே இருக்கு. இது நம்ம கவனமா இருக்கணும். 2வது இந்த ஊழியத்துல தட் இஸ் ஒர்க்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. முதலாவது நான் சொன்னேன் தட் இந்த வேலைகள். 2வது ஒர்க்ஸ் ஆஃப் வாலண்டியரிங், உபசரிப்பு. நம்ம யாரெல்லாம் உள்ள வராங்களோ வரவேற்கிறோம் பாருங்க. ஒரு சில பேர் வரவேற்பாக்குறேன், வந்துட்டியா உக்காரே சொல்றாங்க பாருங்க.
இது வரவேற்பா எல்லாம் வாமா உட்காருங்கம்மா. நீ தெரிஞ்சா இருக்கட்டும், தெரியாம கூட இருக்கலாம் அந்த ஆளை. ஆனா உன்னோட உபசரிப்புல நீ அந்த சபையோட மேன்மையை கெடுக்கிறன்னு சொல்லிட்டு புரியல. பாருங்க, தேவன் இதை சொல்லும்போது, தேவனை ஏன் ஆண்டவரே இதை சொல்றீங்கன்னு சொல்லும் போது தேவன் சொன்னார், ஒரு சில கோளாறுகள் சபையில இருக்கான். அது என்னன்னு தெரியாது எனக்கு. அந்த கோளாறுகள்னால 30-40 உண்மையான விசுவாசிகள் சபையை விட்டு போயிருக்காங்க. உண்மையான வைராக்கியமல்ல வாஞ்சியோட வந்த விசுவாசிகள், ஆண்டோட வார்த்தை கேட்கணும், இந்த சபைக்கு வரணும்னு வந்தவர்கள். ஏன்னா நம்ம உபசரிப்பு சரியில்லை. அவங்க கவனிக்கணும், இந்த உபசரிப்பு நம்ம சுயத்தோட பண்றோமா, தேவனோட ஆவியில தயபக்தியோட பண்றோமான்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் இது ஒரு சபை வளர்ச்சிக்கு. 3வது காரியம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் பிறருக்கு ட்ரெயின் பண்றோமோ, பிறருக்கு கவுன்சில் பண்றோமோ, நான் உனக்கு கைட் பண்றேன்ப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பான்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க கிட்டயும் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆனா அப்படியே ஒரு சில பேர் இருப்பாங்க பாருங்க, சடனா யாருன்னா ஒருத்தர் டீசெண்டா ட்ரெஸ் போட்டா போதும், ஓ நான் தான் அவருக்கு முதல்ல பாஸ்டர் கிட்ட காட்டுவேன், நான் தான் இது காட்டுவேன். தேவன் அடி துரத்துவாரு. பாதுகாத்து தெளிவா இருக்கணும். நீங்க புதுசா வந்தீங்களா, பாஸ்டர் கிட்ட போங்க, அவ்வளவுதான். அதுக்கு மீறி ஒரு பேச்சு வரக்கூடாது. மீறி 3 நாள் கீழே இது அடுக்கு போட்டீங்க, தேவன் பார்த்துட்டு அவரும் அடுக்கு போடுவாரு. அந்த அடுக்கு நம்மளால தாங்க முடியாதுங்க. அதனால தான் சொல்றேன். ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம சபையிலேயே எத்தனையோ பேர் அடி வாங்கி செத்து இருக்காங்க. உண்மையை சொன்னா செத்து இருக்காங்க, தேவனோட பரிசுத்தத்தை தாங்க முடியாமல். அதனால புரிஞ்சுக்கணும், இந்த 3 விதத்திலையும் தேவனோட செயல்கள் என்னது? ஊழியம் பண்றது, 2வது வாலண்டியரிங், 3வது கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங். இது ரொம்ப 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 முக்கியமா. இதுல யார் யார் நீங்க பண்றீங்களோ, தேவன் சொல்றார், அந்த பரிசுத்தத்தை காக்காவிட்டால் ஒரு பெண் மாதிரி நம்ம மாறிடுமா. அந்த பெண் ரொம்ப கூர்மையான புத்தி, ரொம்ப கரப்டட் புத்தி. இங்க வேதாகமத்தை பார்க்கும்போது ஜெனசிஸ் சாப்டர் 31 ரொம்ப அருமையா போட்டிருக்கு. இங்க பார்க்குறோம், லாபான் தேடிட்டு வரான் யாக்கோபை. டேய் என்னடா ஆச்சு, என்னோட வாழ்க்கையில எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நீ திருட்டிட்டு போயிட்டியான்னு சொல்லிட்டு யாக்கோப் கிட்ட சண்டை போடுறான். யாக்கோபுக்கு என்ன நடக்குதே தெரியல. யோ நீ யாரா, ஏண்டா நான் உன்னை விட்டுட்டு போயிட்டு இப்போ ஏன்டா துரத்திட்டு வரேன்னு பயப்படுறான். அப்போ சொல்கிறான் லாபான் கிட்ட, எப்பா நான் உங்ககிட்ட எதுவும் திருடல, அப்படியே திருடினாலும் ஆமாம் நான் எடுத்துக்கிட்டேன், சந்தோஷமாக இருந்துக்கோ. ஆனால் தெரியாது என்ன பண்ணா, அவனோட மனைவி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தெரியவே ரொம்ப அன்பா ரொம்ப பாசமாக கட்டிக்கிட்டான். ஆனால் என்ன, உள்ள ஒரு வஞ்சனை, உள்ள ஒரு வெறி, உள்ள ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தால் என்னாச்சு, லாபான் சொல்கிறான் இவன்கிட்ட, யாக்கோப் கிட்ட சொல்கிறான், டேய் இந்த காரியங்களை நீ பார்த்துக்கோ, எனக்கு தெரியாதுன்னு. அப்போ யாக்கோப் சொல்கிறான், எனக்கு நீ யாரை வேணா தேடிக்கோ, எங்கே வேணா தேடிக்கோ, கண்டுபிடிச்சேன்னா ஒத்துக்கிறேன், ஆனால் எந்த பர்சன் அதை எடுத்தானோ நீ சும்மா விடாது, நீ சாவடின்னு வாயை விட்டுறான். இதனால என்ன ஆகுது, ராகேல் பார்க்கும்போது கடைசி காலத்தில் அவன் என்ன பண்ணுறா, பிள்ளை பெருக்கும் போதே சாவரா. எவ்வளோ பெரிய சாபம் யோசிச்சு பாருங்க. பிள்ளை பெருக்கதே சாவது பயங்கரமான தேவனோட கோபம். அது ஏன் வருது, ஏன்னா விக்கிரகங்களை அவருக்கு கீழே வச்சுக்கிட்டா. அவளுக்குள்ள யாருக்கும் தெரியாத மாதிரி. நிறைய நேரத்தில் நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கும், நான் என்னோட விருப்பத்தை தான், அஜெண்டா தான் நடப்பேன், என்னோட இஷ்டத்துக்கு தான் நடப்பேன். இங்கே பார்க்குறோம், உன்னோட இஷ்டத்துக்கு இல்லை, இது பரிசுத்த சபை, தேவனோட பரிசுத்தத்துக்கு இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். இல்லாவிட்டால் தேவன் நம்மளை சபிச்சிடறான்னு சொல்லிட்டு பயம் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் அந்த பயம் விட்டு போச்சுங்க, பழகிடுச்சு இல்லையா? பழகினால அந்த பயம் விட்டு போச்சு. ஆனால் தேவன் சொல்றார், அந்த பயம் இருக்கிற வரைக்கும் உயிரோட இருப்பான், பயம் இல்லாத வரைக்கும் சாபங்கள் அழிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். கண்ணுக்கு தெரியாது, எல்லாம் நல்லா தான் இருக்கும், எல்லா ஆசீர்வாதத்துக்கு பாட்டு தான் இருக்கும், ஆனால் சாபங்களுக்குள்ளே தான் இருப்பான், கஷ்டத்துக்குள்ளே தான் இருப்பான். அதுலேருந்து விடுதலையே கிடையாதுங்க. ஸோ இன்றைக்கு பார்க்குறோம், இதில் ஹீப்ரூஸ் சாப்டர் 9:14 படிங்களா. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியையிலிருந்து சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படின்னா என்ன, தேவனுடைய ரத்தத்தினால நம்ம அந்த இதை பெற்றுக்கொண்டோம் இல்லையா, அந்த மன்னிப்பை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் இல்லையா, அந்த பாவ மன்னிப்பே யூஸ் இல்லையா அவரோட அந்த பழைய கிரியைகளை, செத்த கிரியைகளை நம்ம இருந்தோம்னா. ஆனால் எப்போ தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து பிரிந்தெடுத்து இருக்கிறோமோ அப்போ அந்த கிரியைகள் எல்லாம் மகிமை மேல் மகிமைக்குள்ளே போவோம். இன்றைக்கு தேவன் இந்த காரியத்தை சொன்னா சும்மா சொல்லுங்க. எப்ரியர், அதே எப்ரியரில் 6:6 இன்னும் அருமையாக இருக்குது.
நம்ம கீழே வந்தோம்னா எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கு பாருங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து பாருங்க, யாரெல்லாம் நம்ம இந்த பரிசுத்தம் இல்லாமல் ஊழியம் பண்றோமோ, நம்ம சுயக்காக, நம்ம சுய பெருமைக்காக, நம்மளோட பொசிஷனுக்காக, நம்மளோட செல்ஃபிஷ்னஸ்க்காக பண்றோமோ, அது மக்கள் தெரியாது, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற காரியங்கள். அது பண்றோமோ என்ன ஆகுது, தேவனை திரும்ப திரும்ப நம்ம சிலுவையில் அறையிறோமா? எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்கோம், யோசிச்சு பாருங்க. இது வந்து யோசிக்க வேண்டிய காரியங்கள். ஒரு சில பேருக்கு இது புரியவே புரியாது, சத்தியமா நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஆண்டவரோட வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை, அதனால புரிய வைக்கிறோம். பாருங்க, ஏன் தேவன் இதை முக்கியமா பார்க்கிறார், ஏன்னா அவருடைய ஊழியம், அவருடைய இடம், அவருடைய காரியங்கள் எல்லாமே, அவரோட காரியத்தில் அவர் எவ்வளோ கண்ணோக்கி பார்ப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க மாட்டோம். பாருங்க, இதுதான் பரிசுத்த வேலைகள். அப்போ பரிசுத்த கிரியைகள்னா என்னன்னு யோசிக்கலாம். நிறைய பேர் எத்தனையோ கிரியைகள் பண்றோமே, என்னென்ன கிரியைகள் பண்றோமோ அந்த கிரியைகளும் தேவன் சொல்றார் பரிசுத்தம் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் பாருங்க, ஒரு சில இடத்துல தேவன் சொல்றார், நம்மளோட என்ன சொல்ற உபசரிப்பும் சரி, வழங்கரிப்பும் சரி, தட் இஸ் நம்மளோட கான்ட்ரிபியூஷன், நம்மளோட ஸ்பெஷல் சபை ஒரு சில நேரத்தில் ஒரு சில பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். பாஸ்டர் எனக்கு இவங்கள தெரியும், அவங்க தெரியும், நான் ஹெல்ப் பண்ணுறேன், இவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு எத்தனையோ எல்டர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க. அந்த மாதிரி யார் அந்த உபசரிப்பு பண்றாங்களோ அதுலயும் தேவன் பரிசுத்தம் பார்க்குறாரு. எவ்வளோ மகிமையான தேவன் பாருங்க. இது படிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே நிறுத்திட்டேன். எப்பா, இதை ஃபர்ஸ்ட் நான் பண்றதுக்கு எனக்கு தகுதி வேணும்பான்னு சொல்லிட்டு திரும்ப ஜெபிச்சு ஆண்டரே நான் தகுதியா இருக்கேன்னு கேட்டேன். ஏன், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கிறது ஒரு அடி, எனக்கு அடிக்கிறது உங்க எல்லாரும் சேர்த்து இருக்கிற அடி, அதை தாங்கிட்டு தான் இன்னைக்கு நிக்கிறேன். அப்படி நிக்கிறேன்னா அது தேவ கிருபையினால தான் முடியும், அவரோட ரத்தத்தினால தான் கழுவப்பட்டதுனால நிக்கிறேன். எல்லாம் முடியாதுங்க, உண்மையா சொல்றேன். இங்க பாருங்க, இந்த கிரியைகள் என்னென்ன கிரியைகள், சபையில் நம்ம பண்ற கிரியைகள் என்ன, இந்த கிரியைகள் ஏன் பரிசுத்தம் இல்லாதனால நம்ம பெற்றுக்கொண்ட சாபங்கள் ஏன் இது நடக்குது? சபையில் கிரியைகள் 3 காரியங்கள். முதலாவது கிஃப்டிங். நம்ம சபைக்கு ஒரு சில நேரத்தில் என்ன சொல்றது, ஒரு சின்ன இதோ என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஆர் ஒரு ஸ்பீக்கரோ ஆர் அதுக்கு மேலே ஏதோ ஒரு ஏசியோ ஏதோ ஒரு காரியத்தை நம்ம சபைக்கு வாங்கி கொடுக்குறோம் பாருங்க. இந்த கிரியைகளை தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்கிறார்னா, அந்த கிரியைகளில் பரிசுத்தம் இருக்கும்போதோ உனக்கோ திரும்ப 2 தனியா 3 தனியா வேதாகமத்தின் ப்ராமிஸ் படி வரும். இல்லாவிட்டால் உனக்கு அது உபயோகமா இருக்காது. சபைக்கு உபயோகமாக இருக்குமா இல்லையான்னு தெரில, ஆனால் உனக்கு உபயோகமாக இருக்காது. இதுதான் முதலாவது. ரெண்டாவது, கொஞ்ச நாள் கழிச்சு சபைக்கு உபயோகமாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் அதே வெடிஞ்சு போயிடும். இதில் தான் புரிஞ்சுக்கணும், தேவன் அந்த இதில் பரிசுத்தத்தை வைக்கல, அந்த இதில் பிடிக்கல, வீணான காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இங்கே பார்க்கும்போது கிரியைகளில் நம்மளோட தசமபாகம். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், ஓ தசமபத்தியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் ஒன்று சொல்கிறேங்க, எந்த சபை தசமாவை பற்றி பேசலையோ அது சபிக்கப்பட்ட சபைங்க. ஏன்னா வளரவே வளராது. ஏன் தெரியுமா, எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோதான் தேவன் கொடுப்பார். அந்த அளவுக்கு வேதாகமத்தில் இருக்கு, எந்த அளவுக்கு நீ தெரியும் அந்த அளவுக்கு மேலே மேலே அதிகமாக தருவேன்னு சொல்லி. நீ உன் சிந்தனை என்ன இருக்கு, நான் போதகிறதான கிடையாது. இது தேவனோட பரிசுத்த சபை, தேவனோட பரிசுத்த தசமாகும், அது அவருக்கு கொடுக்குற காணிக்க. ஆனால் நீ உன்னோட சிந்தையில் இச்சைகளை விட்டு உன்னோட சிந்தையில் இல்லை நான் இவ்வளோதான் தருவேன் அவ்வளோதான் தருவேன்னு சொல்லிட்டு இருந்தோன்னா முடியாதுங்க. இதுவும் ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது, என்ன ஆண்டவரே இது என்ன தேவனே, இதோட கதை என்ன தேவனேன்னு சொல்லும் போது தேவன் ஒன்றை சொன்னார், ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நம்ம சபையில் எத்தனையோ பேர் இருக்கோம், அத்தனை பேர் இருந்தோம். தேவன் சொன்னார், ஒன்லி ஒரு 13 பேர் மாத்திரம்தான் தசமபாகத்தில் உண்மையாக இருக்காங்கன்னார். எத்தனை பேர்? 13 பேர் தான். இன்னைக்கு அப்படியே ஹார்ட்டை நின்றுச்சு, என்ன ஆண்டவரேன்னு. அப்போ தேவன் சொன்னார், எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க, ஓ நான் இங்கே கொஞ்சம் கொடுப்பேன், அங்கே கொஞ்சம் கொடுப்பேன், இந்த ஊழியத்தை கொஞ்சம் கொடுப்பேன், வெளியில் ஒருத்தர் பயங்கரமாக ப்ரீச் பண்ணுற அவருக்கும் கொடுப்பேன். இந்த விளையாட்டெல்லாம் இங்கே இல்லை. ஆண்டவருடைய காரியம் எல்லாமே என்ன சொன்னார், பரிசுத்தம், எல்லாமே பரிசுத்தம். அதனால நீங்க பார்க்கிறோம், ஆக்ட்ஸ் சாப்டர் 5 verses 1 to 11 ரொம்ப 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 அருமையா தேவன் ஒரு சில காரியங்களை சொல்றார். ஆக்ட்ஸ் சாப்டர் 5 verses 1 to 11 ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பேருள்ள ஒருவனும், அனனியா ஒரு பேருள்ள ஒருவரும், அவருடைய மனைவியாகிய சப்பீராவும், அவரோட மனைவி சஃபிராவும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தங்களோட காணி, தட் இஸ் அவங்களோட லேண்டை விற்றாங்க. அவன் தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பாருங்க, ஒரு பங்கு வீட்டில் வச்சுட்டு ஒரு பங்கிட்டு வந்து நம்மள மாதிரியே தான். சொல்ல மாட்டீங்க பாருங்க, ஒத்துக்க மாட்டீங்களே, நம்மள மாதிரி தான். ஒன்று இங்கே வச்சு ஒன்று பாதர்கிட்ட காட்டுறது, இவ்வளோதான் வந்ததுன்னு. பாஸ்டர் தெரியாதா?
எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இது கூட தெரியாதா அவர் தலை எழுத்து போ சொல்லிட்டு எடுத்துட்டு போயிரு, வேறு வழி இல்லை. ஆனால் அதில் ஆசீர்வாதம் இருக்காதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஆசீர்வாதமே இருக்காது. ஆசீர்வாதம் வந்ததே இல்லை, உலகத்துலேயே வந்தது. உங்களுக்கு மொத்தம் புதுசாக கொடுப்பாரா கேட்குறேன்? கிடையாது. அடுத்த வசனம் படிங்க. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. என்ன நீ இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பேதுரு, தேவ ஆவியினர் பேதுரு கிட்ட பேசுறாரு, ஏமாத்துறான். இந்த மாதிரி உங்க போதகர்கிட்ட பேசினான்னு எத்தனை பேர் இங்க இருப்பீங்க எனக்கு தெரியாது. ஆனா அத்தனை பேர் இருக்கிறவங்க மகா பரிசுத்தவான்களா தேவன் மாற்றி இருப்பாரு. ஏன் நான் சொல்றேன், நான் எந்த அளவுக்கு நம்மளோட உண்மைகள் இந்த தசமத்தில் இருக்கும் அந்த அளவுக்கு தேவன் நம்மளை மேன்மையா வைக்கிறாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தது, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. பாருங்க, சாத்தான் நிரப்பியது என்ன? ஏன் நம்ம ஒப்பு கொடுத்துறோம், ஆமா கரெக்டு தான், நம்மளுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் தேவைன்னு சொல்லிட்டு. இல்லை நீ அதே அவன் அன்னிய சஃபர் ஆண்டவர்கிட்ட முழுமையா கொடுத்திருந்தா தேவன் 1000 மடங்கு கொடுத்துருப்பாரு. யோசிச்சு பாருங்க, 1000 மடங்கு யோசிக்க முடியுதா? கொடுத்துருப்பார். அவன் 1 ஏக்கர் இருந்தால் 1000 ஏக்கர் கொடுத்துருப்பாரு. யோசித்து பாருங்க, என்ன மாதிரி ஆளா, என்ன மாதிரி மனுஷனா வாழ்ந்துருப்பான். ஆனா ஏன் வாழ முடியல? பரிசுத்தம் இல்லை. அடுத்த வசனம், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது. பாருங்க, அவன் சொல்றான், இன்டைரக்டா சொல்றான், உனக்கும் உபயோகம் இல்லை எனக்கும் உபயோகம் இல்லை, இது எதுக்கு நீ எனக்கு கொடுத்தேன்றான். பாருங்க அடுத்த வசனம், நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில். அப்படின்னா பாருங்க, அனனியா சஃபீராக்கு அதேனா நம்மளுக்கும் அதேதான். இது மாற்றமே கிடையாது. இது புதிய ஏற்பாடு சொல்லுவாங்க, இது பழைய கிடையாது, புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுலயே தேவன் சொல்றார், இது தப்பு, இதை மறக்காது, இது உண்மைன்னு. அடுத்த வசனம் படிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். விழுந்து ஜீவனை விட்டான். அங்கே தண்டனை கொடுத்துறாரு. எங்க? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடு? பரிசுத்தவான்கிறாரு, பரிசுத்தம் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்த காரியங்களும் விழுந்து ஜீவனை விட்டான். இது கேட்ட உடனே சபையை பயந்துடுச்சான். யோசிச்சு பாருங்க, நீங்க தசமத்தை குடிக்கிறீங்க, கொடுக்கும்போது ஒரு 99% கரெக்டாக கொடுக்குறீங்க, 1% வச்சுக்கிறீங்க. 1%, அந்த 1%க்காக சாகணுமா? யோசிச்சு பாருங்க. சாவு என்பது சாதாரணம் இல்லை. அது நோயில் வரும், பிரச்சனையில் வரும், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸில் வரும், அடிமைத்தனத்தில் இருக்கும். நம்ம அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயே போயிட்டு கடன் மேலே கடனில் இருப்போம். எத்தனை பேர் கடனில் இருக்குன்னு சொன்னால் சொல்ல மாட்டேங்க. ஆனால் எனக்கு தெரியும், அட்லீஸ்ட் 70% சபை கடனில் இருக்கு. ஏன்? தேவனோட பரிசுத்த தசமபாகத்தை அசட்டை பண்ணதுனால. இங்கே பார்க்குறோம், இவனுங்க என்னாச்சு, சாவை நேரிட்டு சின்ன பசங்க என்ன பண்ணாங்க, யோ செத்துதாயான்னு சொல்லிட்டு 2 பேரை தூக்கி அவங்கள புதைச்சாங்க, அடக்கம் பண்ணாங்க. நம்மளோட வாழ்க்கையில புரிஞ்சிக்க வேண்டியது, அப்போ அவங்க அடக்கம் பண்ணாங்களா, அவங்களுக்குள்ளேருந்து வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல, அவங்களுக்குள்ளேருந்து வர வேண்டிய கிரியைகள், தேவன் விருப்பப்பட்ட கிரியைகள் வரல. அந்த நேரத்தில் என்னாச்சு, அது சாபமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சந்ததிக்கு போச்சா தெரியல அந்த சாபம், அது வேதாகமத்தில் இல்லை. ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த சாபங்கள் எல்லாம் யார் தொடரிச்சு, அவங்களோட சந்ததிகளை தொடரிச்சு இருந்தது. அப்போ பாருங்க, எந்த பரிசுத்தவானியும் நீ ஏமாற்ற முடியாது. இதையும் ஆண்டவர் கேட்டுக்கிட்ட, தேவனே அப்படி ஏமாற்றி இருந்தாலும் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லுங்க தேவனேன்னு சொல்ல. அப்போ தேவன் என்ன தெரியுமா சொன்னார், நான் நிறையா இருக்கு ஒன்றை சொல்கிறேன், அதே சபை பயந்துருவோன்னு. ஒரு சில பேர் நம்ம நினைக்கிறோம், ஓ நான் கரெக்டாக தசமமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறோம், போதர்கிட்ட தசமம் போல. நல்லா கேட்டுக்கோங்க, போதர்கிட்ட போல, சபைக்குள்ளே தான் இருக்கீங்க, போதர்கிட்ட போல சூனியக்காரங்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட மை வச்சு அதுக்கப்புறம் போதர்கிட்ட வருது. அவருக்கு தெரியாது. ஒரு சில நேரத்தில் அவர்கிட்டேருந்து என்கிட்ட வரும், வந்தோடனே நம்ம ஸ்தாபிக்கப்பட்ட பொல்லாத ஓடு நான் என்னுவேன். ஏன்? தேவனோட வல்லமைக்கு மேலே எதுவுமே கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சில பேர் நம்ம கொடுக்குற தசமவாதே அசுத்தமாக இருக்கு. அப்போ என்ன ஆகும், என்ன மாதிரி சாபம் வரும்னு சொல்லிட்டு பயம் இருக்கணும். இல்லையா டோட்டலாக அழிச்சிடுவார். ஏன்னா தேவன் நம்மளோட சபை அடுத்த நிலைமை கொண்டு போகிறார். நான் கேட்டிருந்தேன், ஏன் தேவனே சபை இன்னும் வரல, அசுத்தவான்கள் இருக்கும் வரை ஏன் சபை நான் கொண்டு போக முடியாது? அந்த பரிசுத்தம் இல்ல. அந்த கோபம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா தேவனுடைய கோபமோ மகா கடினமானது. அந்த கோபத்தை நீங்க பார்த்ததில்ல. நாங்க இங்க நிக்கிறோம்னா சாதாரணமா இல்ல, உடைச்சி தோச்சு ஒரு 10 வாட்டி செத்து உயிரோட ஆவியில ஆத்துமால சரீரத்துல செத்து உயிரோட வந்து நிக்கிறோம்.
அதை உங்க கண்ணில் சும்மா பார்க்குறீங்க, அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஆனால் புரிஞ்சுக்கணும், தேவனுடைய மகிமையான ஊழியத்தை ஒருத்தன் பண்றானா அவர் நிற்க மாட்டாரா முன்னாடி. இந்த முட்டாள்தனத்து கூட தெரியல ஒரு சில பேருக்கு. அதனால சூனியக்காரங்கிட்ட போடுறாங்க, மந்திரக்காரங்கிட்ட போடுறாங்க, எஸ்பெஷலி வசியக்காரங்கிட்ட போறாங்க. இது எல்லாமே தெரியும். இது எப்போ தேவன் நிறுத்துறாரோ அந்த அடி பயங்கரமா இருக்குங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த அடிக்கு அப்புறமா சபை பயங்கரமாக மேன்மைப்படும். அந்த அடிக்கு அப்புறமா எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த மனுஷர்கள் துரட்டி விடப்படுறாங்களோ அந்த அடி பயங்கரமாக தேவன் வச்சு சபையை வேற நிலைமையில கொண்டு போவார். இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு 3000 5000, வரப்போகிறது 1.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் பேர். அதுக்கு பரிசுத்தம் இல்லைன்னா வராது. இதான் தேவன் சொல்றாரு. இங்க வேதாங்கத்தில் பார்க்குறோம் 1 கொரிந்தியர் 10:21 ரொம்ப பயங்கரமாக ஆண்டவர் சொல்றாரு. படிங்க 1 கொரிந்தியர் 10:20. அஞ்ஞானிகள் பலியிடுகிற வேலை தேவனுக்கு அல்ல. அஞ்ஞானிகள் பலியிடுறது தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். பேய்களுக்கே பலியிடுறேன் சொன்னா வந்துடுச்சா இல்ல? அடுத்தது 21வது வசனம். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. தேவன் சொல்ற, நீங்க பேய்களோட ஐக்கியமா இருக்கிறது தேவனுக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும், நீங்க கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. பேய்கள பானத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. இருக்கக்கூடாதே ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? ஏன்னா அவரோட பிரச்சனைகள், அவரோட சூழ்நிலைகள் கொடுத்தா தாங்க முடியாதுங்க. நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர்கிட்ட நான் மரிக்கிறதுக்கு முன்பாக நான் என்ன சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுருவேன்னு சொல்லிட்டு, உனக்கு மரிக்கிறதுக்கு முன்பாக என்ன நடக்குமே உனக்கே தெரியாது. எப்படி நீ கேட்ப? ஏன் நான் சொல்றேன், சபை பரிசுத்தத்துல வளர்ச்சி அடையணும், சபை நீதியில வளர்ச்சி அடையணும். எத்தனையோ பேருக்கு இது யாரை நான் சொல்றேன், எதை நான் சொல்றேன் எல்லாம் தெரியும். ஆனா நீங்க முன்னுக்கு வர மாட்டீங்க. நீங்க எப்போ முன்னுக்கு வரலையோ அப்போவே தெரியுது நீங்க அவங்களோட அசுத்தத்தோட கை போடுறீங்கன்னு சொல்லிட்டு. இது லா படி என்னன்னா எய்டிங் அண்ட் அபைடிங்னு வாங்க. அப்படின்னா என்ன? ஒரு தப்ப கிரிமினலை நீ இது சரின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொள்றாய். ஆனால் நீ எப்போ போதகர் எனக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த காரியம் சபையில் நடக்குது, இந்த காரியம் இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உண்மையாக வைராக்கியத்தோட வாஞ்சியோட சொல்லிப்பார். உனக்கு இருக்கிற மேன்மை பரலோகத்திலேருந்து வரும். உனக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த உண்மையிலேருந்து தேவன் உனக்கு ஒரு இடத்துலையே கொடுப்பார். இதான் தேவ வாக்கு. ஸோ இதில் புரிஞ்சுக்கிறோம், நம்மளோட கிரியைகள் என்ன இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும். அடுத்தது என்ன சொல்ல? நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? நம்ம கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? மனுஷனுக்கு எரிச்சல் மூட்டலாவே தாங்க முடியாது. எத்தனையோ நாட்கள் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றாரு, நாம் பலவான்களா? அதுக்கு மேலே நம்ம பலவான்களா? பாருங்க இவ்வளோ அருமையா சொல்றாரு. அடுத்த 3வது பாயிண்ட் போறோம். என்ன சொல்றது? பேட்ரியாட்டிசம் ஆஃப் த ஹோலி. அப்படின்னா என்ன? நம்ம பரிசுத்தவானின் பற்று. நம்ம எத்தனை பேர் இந்த பற்றோட இருக்கோம்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல போறேன்னா அதிலே புரிஞ்சிடும். பாருங்க வேதாகமத்தில் பார்க்குறோம், ஒரு சில பேர் தேவன் நம்ம எல்லாரையும் வைத்திருக்காரு. ஆனால் அந்த பற்று எதில் நிலைன்னு இருக்கு தெரியுமா? முதலாவது நம்ம தேவனை பற்றியும் சபை பற்றியும் என்ன நம்ம சொல்கிறோம் பிறருக்கு, சபைக்குள்ள சபைக்கு வெளியே அது என்ன சொல்கிறோமோ அதன் மூலியமாக நீ உனக்கு சபைக்கு பற்று இருக்கா, தேவாவியோட மகிமை பற்றியான்னு சொல்லிட்டு ஆண்டவர் புரிஞ்சுப்பார். 2வது அந்த பற்றுல என்ன இருக்குன்னா, தேவன் கொடுத்த போதகர் அவங்களோட அந்த ஊழியக்காரர் குடும்பத்தை பற்றி தேவையில்லாத வீண் பேசினாலும் தேவன் கவனிச்சுட்டு இருக்காரு. 3வது அதே நேரத்தில் நம்ம பிறரை பார்த்து நம்மளோட பரிசுத்தை கம்பேர் பண்ண பாருங்க. இந்த அளவுக்கு எனக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இல்லையே. இந்த கம்பேரிசனில் தான் பிரச்சனைங்க. ஏன்னா நம்ம கம்பேர் பண்ண நம்ம மேலே போக முடியாது, நம்ம கீழே தான் இருப்போம். ஆனால் எப்போ ஆண்டவரே உங்கள் விருப்பத்தைப்படி உங்கள் சித்தத்தைப்படி என்னை வழி நடத்துங்க சொல்கிறோமோ அடுத்த நிலைமைக்கு ஒன்று கூட்டு போயிட்டே இருப்பார். இன்றைக்கு எத்தனை பேர் நான் அதே நிலைமையில இருந்திருக்கேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு மாற்றம் வேணும்னு இருக்கீங்க. இன்றைக்கு உனக்கு தேவன் பரிசுத்தத்தின் மூலியமாக ஒரு விடுதலை கொடுக்குறார். ஆனால் இந்த விடுதலை சாதாரணதில்லை. வேதாகமத்தில் பார்க்கும்போது யார் இந்த பற்ற வேதாகமத்தில் முழுவதும் எத்தனையோ பேரை பார்த்தேன், ஆனால் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த பற்றை பெற்றுக்கொண்டா தெரியுமா? சொல்ல முடியுமா? யோசிப்பு. ஓகே, சபையின் பற்ற, தேவனின் பற்ற, சபையின் பற்ற. யோபு. ஓகே, வேற? பேதுரு. வேற? தானியேல். கிட்ட வரீங்க. பவுல். ஓகே, வேற? சரி நான் சொல்லிட்டேன்.
யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்வார், அவர் தான் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், நான் நிலைநிற்பேன், நான் தண்டிப்பேன். தேவன் தான் சொன்னார், மனுஷன் சொல்ல முடியாது. மனுஷனுக்கு வேலைகளை கொடுத்தார், பார்த்துக்கோ செயல்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு, உண்மையில் பரிசுத்தத்தில் காத்துக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம பாவம்னு சொல்லிட்டு விட்டுற காரியம் நம்மளும் அந்த சாபத்துக்கு ஆளாக மாறிடுறோம். அதனால இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய காரியம், இங்கே இயேசு கிறிஸ்து மத்தேயு 21 படிங்க. 21 ரொம்ப அருமையாக தேவன் வந்து சபைக்கு அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாருங்க. போகும்போது என்னாச்சு, எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு பண்ணுறான் ஒரு காரியம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து தேவாலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, விற்கிறவனும் கொல்றவன் யாவரையும் வெளியே துரத்தி. ஏன் தெரியுமா வெளில துரத்தினாரு? அடுத்தது படிங்க, நிறைய காரியம் இருக்குல்ல. காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, இதான் தேவன் சொல்ற, என்னோட வீடு என்னவா இருக்கணும்? ஜெப வீடா இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்களா? கல்லர் குகையா மாற்றினாங்க. இது எப்படி நம்ம மாத்திரம் தெரியுமா? வித்தியாசமா மாத்திரம். ஒரு சில பேரோ, எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கு, அந்த பிஸ்னஸ் இத்தனை பேர் சபைக்கு வராங்க, இவங்கள வச்சு நான் பண்ணலாமே. ஆண்டவர் பார்க்குறாரு, துரத்தி ஜாட்டியால் அடிப்பார். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா எந்த மனுஷனும் அவரோட வார்த்தையின்படி தான் நடக்கும், தவிர உன் கண்களின் சுய காரியத்தில் நீ நடக்கக்கூடாது. இங்கே பார்க்கும்போது தேவன் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டா, டேய் போடா, ஏன் நீ ஏழை எளிய மக்கள் ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வரவங்களையும் நீ பிடுங்கி அனுப்புற, இது உனக்கு நியாயமா? தேவன் சொல்கிறார். ஏன் இதை சொல்கிறார்? ஏன்னா அவர் கண்கள் அந்த சபை அவ்வளோ பரிசுத்தம், அவ்வளோ மேன்மை, அவ்வளோ வல்லமை. இது புரிந்து கொள்ளாதவர்கள் கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறோம், வேதனைக்குள்ளே இருக்கும், அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கும். நம்ம சிந்தையில் என்ன கரெக்டோ அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு விடுதலை வரல. இதான் காரணம். இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுத்தாலும் தேவன் ஒரு விடிவு காலத்தை கொடுப்பார். இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுத்தாலும் தேவன் ஒரு என்ன சொல்றது எழுப்புதலை உங்க பரிசுத்தத்துக்கு கொடுப்பார். இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுத்தாலும் உங்க செத்த பரிசுத்தத்தை திரும்பவும் கொண்டு வந்து அது எழுந்து பிரகாசிக்க பலத்தை கொடுப்பார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம யோசிக்கணும், இந்த என்ன சொல்றது, இந்த உண்மையான ரிசரக்ஷன் டேல வந்திருக்கோம், எனக்கு ஒரு ரிசரக்ஷன் தேவை, எனக்கு ஒரு எழுப்புதல் தேவை. அந்த தலைப்பை என்ன பார்த்தோம்? பரிசுத்தத்தின் உயிர்த்தெழுதல். இன்றைக்கு நம்ம கேட்க போற, ஆண்டவரே எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் வேணும், எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் வேணும். சொல்லுவோமா தேவன்கிட்ட, தேவனே எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் வேணும், எங்க சபைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் வேணும். ஏன் தேவன் சொல்றாரு? ஏன்னா நம்ம எப்போ உயிர் தெழுந்துடுறோமோ அப்போ தேவன் நம்மளோட எல்லா காரியத்தையும் உயிர்ப்பிப்பார். நம்மளுடைய எல்லா தேவைகளையும் எடுத்து போட்டு மகிமை மேல் மகிமைக்கு மேல கொண்டு போவார். ஏன் இதை சொல்றேன்னா, எபிசியன்ஸ் சாப்டர் 4:9 என்ன போட்டிருக்கோன்னா, தேவாதி தேவன் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விரகல்கள். இயேசு கிறிஸ்து செத்ததுக்கு அப்புறம் அந்த ஆவி வந்து பரலோகத்துக்கு போல. முதலாவது எங்க போச்சு? பூமியின் ஆழத்துக்கு. எங்க போச்சு? பூமியின் ஆழத்துக்கு. அதோட மீனிங் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்து நரகத்துக்கு போனார். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் பழைய ஏற்பாடுல அடிபட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களாம் சிறைச்சாலையில் இருக்காங்க, இன்னும் பரலோகம் பரதேசிக்கு இன்னும் போல. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து போயிட்டு அவங்களோட சிறைச்சாலைகள் எல்லாம் உடைச்சி தூக்கிட்டு போறாருங்க. அது போலவே நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம எத்தனை பேர் சிறைச்சாலை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, நீ அறிக்கை செய்தால் இன்றைக்கு உன்னோட சிறைச்சாலை உடையும். அதே நேரத்தில் இங்க எரேமியால சொல்றான், எரேமியா தேவனே எனக்கு எதுவுமே தெரியாது, யாராண்டரே எனக்கு பண்ணுவான்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் அவனுக்கு புரிய வைக்கிறார், அவர் தான் எல்லாமே சொல்லிட்டு. எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பிரச்சனைகள், சபை உடைக்கப்பட்டது எல்லாமே நடந்தாலும் எரேமியா என்ன சொன்னா, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க, என்னால் முடியல. அப்போ தேவன் ஒரு காரியமா அவன் சொன்ன ஒரு தீர்க்கதரிசனமும் நடக்க 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 அந்த மக்கள் புரியுது, சபை மக்களுக்கு புரியுது. அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் வருதுங்க. இன்றைக்கு உனக்கு ஒரு பரிசுத்த எழுப்புதல் வேணுமா? உங்களுக்கு வேண்டியவர்கள் எழுந்து நிற்போமா? ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு. எனக்கு இந்த பரிசுத்த என்ன சொல்றது விடுதலை வேணும்னு சொல்லிட்டு எழுந்து நிற்போமா? நீ எங்க இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆனால் இன்றைக்கு இந்த பரிசுத்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்காவிட்டால் தேவனுடைய சாபங்கள் பயங்கரமாக வரும்.
தேவனுடைய சாபங்கள் பயங்கரமா வரும். ஹோராக்கி சதா ரபோ ஓகோஷிதி ரவரபரோ ரெசிட்டர் ரே ரோசோட்டோர் ரே ரோசோட்டோர் ரே ரோசோட்டோர் ரே ரோஃபோ தீரா கசெட்டர் ரே ரோகோசோட்டோர் ரெபரகாஷே ரே ரோஹோசோட்டோர் கெதேர். வாய்களை திறந்து யார் யாருக்கு தேவனே எனக்கு ஒரு எழுப்புதல் வேணும், எங்க சபைக்கு ஒரு எழுப்புதல் வேணும், ஓ எங்களுக்கு ஒரு உயிர்ப்பித்துதல் வேணும், எங்க சபைக்கு ஒரு உயிர்ப்பித்துதல் வேணும் சொல்றவங்க வாய்களை திறந்து கேட்போமா? சும்மா இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. யாரோ ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, அந்த செய்தியை கொடுக்கும்போது பேசாத, அந்த செய்தியை கொடுக்கும்போது ஜெபிக்காதன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் செத்துருவா, சபிக்கப்பட்டவன். நீ அதை கேட்காத, வாய்களை திறந்து உன்னோட ஆசீர்வாதத்துக்கு ஜெபி. ஓ தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இருக்கு. ரேகரோ ஓ ஓ காரகரோ சிதார் ரெமோ ரோரசிதர் ரெமோ ரோசிதர் ரெமோ ரோசிதர் ரெமோ ரோசிதர். ஊழியம் பண்றதுக்கு ஒரு ஒழுக்கம், ஒரு ஒழுக்கம், ஒரு தேவ பயம் வரணும். தேவன் சொல்றார், இல்லாவிட்டால் சாபம் நடைபெறும். அவரோட நியாய தீர்ப்பு இன்றிலிருந்து நடைபெறும். Orre kira karosicher, sitera korre kedere karoro sita, remolo rekeder kador keder, vasalaro kishide. ஒரு சில பேர் ரொம்ப உண்மையாக நீங்க தசபாத்தை கொடுத்துட்டு வந்துட்டீங்க. ஓ எந்த பிழையில்லாம எந்த காரியம் இல்லாமல் இன்றைக்கு தேவன் சொல்றார், உனக்கு எந்த நோயா இருந்தாலும் சரி, எந்த வேதனையா இருந்தாலும் சரி, கேள் கேள் கேள். யார் யார் அந்த மாதிரி இருக்காங்களோ உங்களுக்கு முன்பாக இப்பவே ஒரு தேவதூதன் நிற்கிறான், இப்பவே ஒரு தேவதூதன் நிற்கிறான் உனக்கு முன்பாக. தேவதூதனே போ, ரேகா சத்தோர் கிரே கிரே ரேஷதோ ரேவரா ரேஷதோ ரேவரா. என்னென்ன வேணுமோ கேளு கேளு. யார் யாரெல்லாம் உண்மையா 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 தசமாத்த, ஒண்ணுமே இல்லாத போது தசமாத்த கொடுத்தாங்க, உண்மையா இருக்கிறவங்க கேளு. ஆண்டவர் உனக்காக அந்த தேவதூதனை அமைச்சிருக்கார். அந்த தேவதூதன் உன்னோட ஆசீர்வாதம் இருக்கு. இந்த சபையை மேன்மைப்படுத்துறதுக்கு, இந்த சபையை சாபத்திலிருந்து மீட்கிறதுக்கு வந்திருக்கான். ஓ ரேபரோ ஷிதே ரேமரோ கரோ ஷிதே கராரோ போரோ. அதே நேரத்தில் ஒரு சபரா கஷுதோர் Okodor rebadara kharoshiter remataro rovibadara rakhosotor remosor. ஒரு சில பேர் தேவையில்லாத கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் சபைக்குள்ள சரி, சபைக்கு வர புது புது விசுவாசிகளை தேவையில்லாத கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கு எதுக்கு பரிசுத்தம், உனக்கு எதுக்கு காரியம் சொல்லிட்டு நீ யார் சொல்வது? லூசிஃபரின் வாயே, நீ யார் சொல்வது? ஒரே கரார்க்கே, இது தேவனுடைய ஆலயம், இல்ல பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், அதை தவிர எதுவும் இல்லை. ரேசோதோ ரேகதார் ரேமோ ரோகோரபார் ரேமோ ரோகோரபார். ஒரு விடுதலை வருது, ஒரு விடுதலை வருது. யார் யார் கதறிட்டு ஆண்டவரே, ஓ அந்த புதிய வெள்ளியில எனக்கு ஆசீர்வாதம் வரல, அந்த புனித வெள்ளியில எனக்கு சுகம் வரலன்னு இன்றைக்கு 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 இப்போ இப்போவே உனக்கு சுகம், உனக்கு சுகம் வருது வருது வருது. By the power and the book of the Lamb, by the power and the book of the Lamb, let your power come down, Father. Resodor rekeyato rekeshetaro devada resodor resodor rietara 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 ragosutoro kariera tarugoro sutte. தேவராவி அவன் சொல்றார், உனக்கு தெரியும் யார் யார் இந்த சபையை கெடுக்கிறான்னு சொல்லிட்டு. போதகரை ஏமாத்தலாம், ஆனா உன்னை ஏமாத்த முடியாது. தேவன் சொல்றார், யார் யார் இந்த சபையை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். எத்தனை விசுவாசிகளை இந்த அசுத்தவான் துரத்தி அமைச்சிருக்கான்னு உனக்கு தெரியும். நீ போதகர்கிட்ட சொல்லு. தேவன் சொல்ற, நீ தைரியமா சொல்லு, நான் பாத்துக்கிறவன, நீ தைரியமா சொல்லு, நான் பாத்துக்கிறவன் தேவன் சொல்றார். ஓ ரே கேரே கேரேஷ். எந்த மனுஷனும் இந்த உலகத்துல வாழ்ந்தது கிடையாது, எந்த மனுஷனும் தேவனுக்கு மேல வாழ்ந்தது கிடையாது, எந்த மனுஷனுக்கு தேவனுக்கு மேல நீதி கொடுத்தது கிடையாது. சபிக்கப்பட்டவனே, அது பண்ணவனோ இங்க இருக்கடா. ரேபோ சுத்தரே. தேவன் சொல்லுது ஒரே ஒரு வார்த்தை, நீ மன திரும்பு, இல்லை சாவை மரணத்தை நேரிக்க சில 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 நொடிகள். ரேமோரோ
உனக்கு அழிவு வரும். சோதோம் கோமோராக்கு இருக்க அழிவு வரும். இன்னும் ஒரு சில பேர் கேட்குங்க, ஆண்டவரே எனக்கு பயங்கரமான வேதனை இருக்கு தேவனே, சபைன்னு பார்த்த பாரம் இருக்கு, ஆனா யாருக்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றதுன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு, ஓ விசுவாசியே வந்து தேவன் கிட்ட சொல்லு, வந்து உன் போதர்கிட்ட சொல்லு. உனக்கு எதிராக நிற்பவன் யார்? எந்த சுத்தவானா இருந்தாலும் முடியாது. அப்படியே கரங்களை ஊத்தி சொல்லுமா, தேவனே ஓ உங்க அக்கனே இங்க இறங்கட்டும் சொல்லுமா. ஜெபிக்க முடியல பாருங்க, ஜெபிக்க முடியல. 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க முடியல. எவ்வளவு கேவலமா நம்ம பரிசுத்த போயிடுச்சு பாருங்க. ஜெபிக்க முடியல. அந்நிய பாஷையில 5 நிமிஷம் மேல பேச முடியல. ரே ரோ ரோ வாயத்தொர இன்றைக்கு ஒரு அபிஷேகம். ஓ by the power of the book of the lamb, let the anointing flow Father. Resoto riara barakoro shit koro sekera kodo shit kere Shakador kerara boroshid Sakador rera hador koro. Oh unga akiniye irakra. I release it. ஒத்தரிங்க. ஓ 6-7 கோடிக்கு மேல கடன் வாங்கி ஆண்டவரே எனக்கு முடியலன்னு சொல்றேன். எனக்கு முடியல, நான் எவ்வளவு ஜெபிச்சாலும் முடியல, நான் எவ்வளவு தசமம் பார்த்தாலும் முடியல. தேவன் சொல்லுவது உன்னோட கிரியைகளை பார். நான் யாருக்கு உனக்கு தசமா கொடுக்கணும்னு சொன்னோம், அங்க நீ தவறிட்ட. அந்த கிரியையை பார், அதை சீர்பட்டுக்கோ. இன்றைக்கே சீர்பண்ண இன்னைக்கே உனக்கு விடலை, இன்றைக்கே சரி பண்ண இன்றைக்கே உனக்கு விடலை. ஹோர்ரே கராரா போஷுதே ராகோ ஷெதேர்கேர் ராகோ சேரகுதோ ரியாபரா ரியாமோஷுதே கராதோஷுதோ. தேவ சபையே, தேவன் பரிசுத்தர், தேவன் பரிசுத்தர். எல்லாரும் காரியங்களை ஊத்தி சொல்லுமா, தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் பரிசுத்தர். இன்னொரு 3 வாட்டி, தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் பரிசுத்தர். இன்னும் ஒரே ஒரு வாட்டி. ஓ முழு இருதயத்தோடு, ஓ முழு குரலோட கத்து. ஓ உனக்கு ஒரு விடுதலை வருது. இத சொல்ல 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 பரிசுத்தம் 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 இறங்குது. சொல்லுவா, தேவனே நீர் பரிசுத்தர். ஓ ரேரபோஷிதே லாகோஷிதே துதிக்கு பாத்திர மகிமையோவக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்போ. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீர் பெரியவர், அப்படியே மனதுள்ள சொல்லுமா, உண்மை போல யாரும். அப்படியே கரைங்களை விட்டு நம்ம மனசார சொல்லுமா, உண்மை போல யாரும் இல்லை, உண்மை போல. ரபலோ ரேரரா கரோ ரெசதோனி ரபரயோஷதோ இல்லை. அப்படியே தேவாவியான மகிமைப்பட்டுவா கரைந்தது.